இப்பொழுதும் தேவனுடைய சத்தத்துக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 12:12 வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இந்த லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அதிலே குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். என்ன வார்த்தை என்று சொன்னால், ஒருவருடைய ரூபத்தை குறித்து அங்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அப்படியானால் எந்த ரூபத்தை குறித்து சொல்லி இருக்கிறது? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான ஒரு ரூபம். ஏனென்று சொன்னால், மத்திய சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், அவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் ஒரு ரூபத்துக்கு ஒப்பானவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். கிறிஸ்தவ வட்டாரத்திலே, பெந்தேகோஸ்தே வட்டாரத்திலே ஒரு உபதேசமும் உண்டு. என்ன உபதேசம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது என்கிறதானே ஒரு உபதேச சட்டமும் ஜனங்களாலும் போதகர்களாலும் ஊழியர்களாலும் அது ஒரு போதனையாகவே போதிக்கப்பட்டு வந்தது. இன்னொரு வசனமும் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார் என்று பரிசுத்த ஆவியை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நடக்கிறதான அந்த நல்ல ஒரு ஊழியம் நமக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆனால் ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து விளக்கியோ வியாக்கியானமாகவோ விவரித்தோ அல்லது அவருடைய செயல்பாடுகளை குறித்து சொல்லியோ நாம் நல்ல வெளிப்படையாய் எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்று சொன்னால் பேசலாம் பேசலாம் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். மாதங்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசி முடிவதற்கு கூடாத காரியம். அந்த அளவுக்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளும் செய்கைகளும் ஏராளமாயிருக்கிறது, தாராளமாயிருக்கிறது. ஆனால் இந்த லூக்கா 12:12 வாசிக்கிறமே பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி, இந்த பரிசுத்த ஆவியினால் நடந்த சில சம்பவங்களை மாத்திரம் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள் விரும்புகிறேன். முதலாவது, இந்த பரிசுத்த ஆவியினால் நடந்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 13:4 வாசிக்கிறேன். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு அப்போஸ்தலர்களை குறித்தும் தேவனுடைய கிருபையினால் அனுப்பப்பட்ட தேவ மனிதர்களாகிய பர்னபாவையும் சவுலையும் குறித்து இங்கு தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டு என்று. அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஏவுகிறவர், தூண்டுகிறவர், பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை அனுப்புகிறவராயும் இருக்கிறார்.
ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த அனுப்புகிறவர் என்று சொல்லப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல நாம் தேவனுக்காக அனுப்பப்படுவதற்கு ஏற்றவர்களாய் இருக்கிறோமா என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த அனுப்பப்பட்டு என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த அனுப்பப்பட்டு அவர்கள் எங்கு போனார்கள், அந்த அனுப்பப்பட்டவர்கள் என்ன செய்கிறவர்களா இருக்கிறார்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த அனுப்பப்படுகிற அனுபவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாயிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 1:19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நாம் அப்போஸ்தலர் 13 வாசிக்கிறோம். சவுல் எண்ணப்பட்ட பவுலும் பர்னபாவும் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்படுகிறார்கள். இந்த அனுப்பப்படுதல் எதை குறிக்கிறது? லூக்கா 1:19 சொல்லுகிறது, உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அப்போ இந்த கடைசி காலத்துல தேவனை குறித்து பேசுகிறவர்கள் குறைவு. தேவன் சொல்லுகிறவைகளை போய் சொல்லுகிறவர்கள் குறைவு. ரொம்ப முக்கியம் இந்த லூக்கா 1:19 சொல்லுகிறதை போல நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. இந்த கடைசி காலத்துல பிரசங்கம் என்ற பெயரிலும் சத்தியத்தை போதிக்கிறேன் என்கிற பெயரிலும் நான் உபதேசிக்கிறவன் என்ற பெயரிலும் ஜனங்கள் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள், கண்டனம் பண்ணப்படுகிறார்கள், ஓசோத்திரம் குற்றம் சாட்டப்படுகிறார்கள், பழி சுமத்தப்படுகிறார்கள். ஒரு மனிதன் மேடையில இருந்து கொண்டு ஜனங்கள் மீது எந்த விதமான அவதூறான சொற்களையும் சொல்லி, எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி, அல்லது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு கடைசியை இது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் பேசினார், இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி மூடி மறைக்கிறவர்களும் தப்பி ஓடுகிறவர்கள். ஆனால் தேவனால் அனுப்பப்படுகிற மனிதர்கள் அப்படி அல்ல. அவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? அவர்கள் போகிற இடத்துல உனக்கு சுதந்திரம், உன்னுடனே பேசும். தேவனால் அனுப்பப்படுகிற மனிதர்கள் வந்து எதை சொன்னாலும் அது தேவனே நம்மோடு வந்து பேசுவதை போல இருக்கும். நாம் செய்கிற மகா அந்தரங்க பாவம், நாம் செய்கிற மகா சொத்துற அருவருப்புகள் கூட சில நேரத்துல அந்த தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் அதை சொல்லும் போது நீ துரோகி என்றும், நீ அழிந்து போவாய் என்றும், நீ சபிக்கப்பட்டு போவாய் என்று சொல்ல மாட்டார்கள். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு எப்படி அழகாய் வியாக்கியானப்படுத்தி சொன்னானோ, இந்த தேவனால் அனுப்பப்படுகிற மனிதர்களும் கூட அவர்கள் தேவன் பேசுவதை போல பேசுவார். அவர்கள் பேச்சே முதலாவது தேவனுக்கு ஒப்பான பேச்சா இருக்கும். நம்பர் 1. 2வது, அவர்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு 2வது என்ன செய்வார்கள்? நற்செய்தி அறிவிப்பார். நல்ல நற்செய்தி. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி என்றால் என்ன என்பதை கர்த்தர் நல்லவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்துல நற்செய்தி என்பதின் சரியான தாற்பயத்தை அறியாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா நற்செய்தி என்கிற பெயரை மாத்திரம் பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். நற்செய்தி என்றால் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம்
8ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 8:1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை குறித்து நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார். இப்ப நற்செய்தி என்பது என்ன? கர்த்தர் நல்லவே, தேவனை குறித்து பேசுவது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும். அதுதான் நற்செய்தி. இன்றைக்கு நற்செய்தி என்ற பெயரிலே தன்னை குறித்து பேசுவதும், தன்னுடைய சாட்சி என்ற பெயரிலே தனக்கு நடந்த காரியத்தை மட்டுமே சொல்லுவதாயிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் 13 சொல்லப்பட்டதை போல தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கவே மாட்டார்கள். அவர்கள் பேச்சே தேவன் பேசுவதை போல இருக்கும். அவர்கள் சொல்லுவது நற்செய்தியாய் இருக்கும். விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். அந்த நற்செய்தி தூர இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட நல்ல செய்தியை போல இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தால், நாம் காலம் முழுக்க பிரசங்கத்தை செய்கிறவர்களும் நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் அனுப்பப்படுகிற ஒரு நாள் கண்டிப்பாய் கட்டாயம் வரும். அனுப்பப்படுகிறவர்கள் தேவ ஊழியக்காரனாகி நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன். நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுங்க, நல்ல சத்தியம் பேசுங்க, நல்ல உபதேசம் பண்ணுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல வசன வியாக்கியானம் பண்ணுங்க, நல்ல வசன ஸ்தோத்திரம் ஏறிடுங்க, நல்ல சங்கீதம் வாசிங்க, எல்லாம் நல்லது. ஆனா இது மாத்திரமே செய்வது ஊழியம் கிடையவே கிடையாது. ஒரு இடத்துல இருந்து கொண்டு இப்படி சின்ன 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 ஊழியத்தை செய்றீங்க. இது காலம் முழுக்கம் அல்ல. அடுத்தது நாம் அனுப்பப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக புறப்படணும், தேவனுக்காக போகணும். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஊழியத்தின் மூலமாக கரங்கொடுக்கும் ஊழியம் நடக்கும். இந்த கரங்கொடுக்கும் ஊழியத்துக்கு அவனுடைய கிருபையினால கோயம்புத்தூர்ல இருந்து, சேலத்துல இருந்து, ஆம்பூர்ல இருந்து, வேலூர்ல இருந்து, இது பல இடத்திலிருந்து, விருதுநகர்ல நம்முடைய பிள்ளைகள் குழுவாய் போனாங்க. இவங்க போய் நேற்று இடத்துல என்ன செய்தார்கள்? அந்த ஒவ்வொரு தெருவாய் போயிருக்கிறார், ரோடாய் அலைந்திருக்கிறார்கள். அப்புறம் சொல்கிறோம், பாலங்கள், பெரிய பெரிய சிமெண்ட் பாலங்களுக்கு அடியே போய் தேடி இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் தேடிட்டு கடைசியா அன்னூர் என்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஏழை பாலை தரித்திரியப்பட்ட ஜனங்களை தேடி எல்லாம் கொடுக்கிற இடத்துல ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டை ஒட்டி ரொம்ப பாவப்பட்ட 4-5 பேர் இருந்திருக்காங்க. அந்த சுடுகாட்டுக்கு போய் அங்க இருக்கிற அந்த பிணம் எரிக்கிறவர்கள், பிணம் எரிப்பது மட்டும்தான் அவங்க தொழில். யாராவது செத்தாதான் இவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும், யாராவது செத்தாதான் இவங்களுக்கு காசே கிடைக்கும். அந்த காசை வச்சு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்றவங்க அந்த பிணம் எரிக்கிறவர்களை தேடி பார்த்து அவங்களுக்கு வஸ்திரத்தையும் மற்ற காரியங்களையும் கொடுத்து இயேசுவின் அன்பையும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்த பின்பு ராத்திரி என்னோடு கூட இந்த ரிப்போர்ட் கொடுத்து கொண்டாங்க. அப்ப நான் உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், முடிஞ்சா 2 பேர் திரும்பவும் நீங்க அதே இடத்துக்கு, அந்த பிணம் எரிக்கிற இடத்துக்கு, சுடுகாட்டுக்கு போங்க. அங்க போய் அங்க எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், அவங்களுக்கு என்ன கொடுத்தா சரிப்படும், நம்முடைய ஊழியத்துக்கும் நம்முடைய திராணிக்கு தக்க விதமா என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு கொண்டாந்து கொடுங்க என்று சொன்னேன். இப்ப அதற்காகவே 1-2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பவும் இன்றைக்கு அல்லது நாளைக்கு அந்த சுடுகாட்டு பகுதிக்கு புறப்பட்டு போய் அங்க இருக்கிற காரியங்களை ஆய்வு செய்ய போகிறார்கள். இப்ப ஏன் சொல்லுகிறேன், இதுதான் இந்த பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்படுகிற ஒரு ஊழியம். பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டார்.
அனுப்பப்படுகிறவர்கள் முதலாவது பேசுகிற பேச்சு தேவன் பேசுவதை போல இருக்கும். இரண்டாவது, அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நற்செய்தியாய் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட அடையாளங்கள் உங்களுடைய சபைகளில் இருக்குதான் பாருங்க. உங்களுடைய நீங்கள் போகிற ஐக்கியத்தில் இருக்குதான் பாருங்க. உங்க வீட்டுக்கு வருகிறதான எத்தனையோ போதகர்கள் வர்றாங்க, எவ்வளோ ஊழியக்காரர்கள் வர்றாங்க. அப்ப வர்ற மனிதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி அவங்க வாயிலிருந்து பறக்கிற வார்த்தை ஏறத்தாழ கொஞ்சமாவது தேவனை பிரதிபலிக்க வேண்டும். வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லவே கூடாது. மதுரை பட்டணத்துல நாகமலை புதுக்கோட்டை என்கிறதான ஒரு பிரதானமான பகுதி, அங்குதான் காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த காமராஜர் பல்கலைக்கழக பக்கத்திலே ஒரு ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல படித்த ஒரு சிறந்த பெரிய மனுஷன், நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷன். அந்த இடத்துல ஊழியத்துக்காக போயிருக்கிறேன். கூட்டம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது. அப்ப நானும் அந்த வீட்டாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப திடீரென்று சொல்லி ஒரு கணவனும் மனைவியும் அங்கே உள்ளே வந்தார்கள். அவர்கள் ஊழியக்காரர்கள் என்பது இந்த வீட்டார் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்தது. அப்புறம் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, அப்படி பேசிட்டு இருந்தாங்க. நானும் இருக்கிற என்னை குறித்தும் அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப பேசிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு நபர், முக்கியமானது படித்த மனுஷன், பெரிய மனுஷன், உள்ளே போனான். உள்ள போனவுடனே இந்த ஊழியக்கார மனைவி உட்கார்ந்து இருக்காங்க, நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ அந்த வீட்டு நபருடைய மகன் வெளியே வந்து, அந்த பையன் ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயது. உள்ள வெளியே வந்தா இந்த ஊழியக்காரர் அந்த பையனோடு பேசியிருந்தார். பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சோதரம் அந்த பையன்கிட்ட ஜோக்கா பேசுகிறேன் என்ற வார்த்தையிலே ரொம்ப அருவருப்பான ஒரு வார்த்தைய வெளிப்படையா சத்தமா பேசுறான். அப்பதான் ஜெபத்துக்கு ஆட்கள் வெளியிலிருந்து வந்துட்டு இருக்காங்க. கூட்டம் ஆரம்பிக்க போகிறது. இப்ப இவர் ரொம்ப அருவருப்பான ஒரு வார்த்தையை சொல்லி அவன் சரீரத்தில் இருக்கிற ஒரு கீழ் பகுதி வஸ்திரத்தை கீழே இழுத்து விட்டு நையாண்டி பண்ணி அந்த இடத்துல அவன் அந்த சின்ன பையனுடைய இருதயம் துக்கப்படும்படி நடக்கிறத பார்த்து அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ அந்த குடும்பத்தினரை சொல்லுகிறார், இவர் ஒரு ஊழியக்காரர்கள், இவர்களும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், இந்த இடத்துல செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அவருடைய நடவடிக்கையும் அவருடைய பேச்சும் சுற்றிலும் இருக்கிற முகத்தை சுளிக்க செய்கிறது. சுதந்திரம் இன்றைக்கும் மறக்க முடியாத வருத்தத்தை தரும். அப்ப ஏன் சொல்லுகிறேன், நம்முடைய வீடுகளுக்கும் நம்முடைய இருப்பிடங்களுக்கும் நம்மை தேடி வருகிற தேவ மனிதர்கள் அந்த தேவனை போல பேசுகிறவர்களாய் இருக்கிறார்களா? அவர்கள் வாயிலிருந்து பறக்கிற வார்த்தைகள் நற்செய்தியாய் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் போது முதலாவது அனுப்புகிறவர் என்று பார்த்தோம். நாமும் இருந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும். நம்ம வீட்டுல பல ஆயிரம் சோதனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனையவே பார்த்து கொண்டு சோதனையே கவனித்துக் கொண்டு இருக்கிறதை கடந்து ஆண்டவருக்காக புறப்படுகிறவர்களாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும் போது நடக்கிற சம்பவம் என்ன? அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம், அதே 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 13:9 வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து 10 மற்றும் 11வது வசனங்கள், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான்.
உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். இங்கு பரிசுத்த ஆவியினால் நடக்கிற 2 காரியத்தை கவனிக்க. நல்லா கவனிங்க, ஜெபத்தோடு இருங்க. பரிசுத்த ஆவியினால் நடக்கிற 2 காரியம். இப்ப என்ன நடக்கிறது? சவுல் என்னப்பட்ட அந்த பரிசுத்த பவுல், பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திலே போயிருக்கிறான். அங்கு 2 காரியம் இந்த மனுஷனால் நடக்கிறது. என்ன? ஒன்று வெளிப்பாடு வருகிறது, 2வது தீர்க்க தரிசனம் வருகிறது. என் அன்பு விசுவாச தேவ பிள்ளைகள், சகோதரிகள், விசேஷமாய் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் இந்த வேற்றுமையை அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்பாடு என்றால் என்ன, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை தெளிவாய் தெரிந்தால்தான் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை அபிஷேகத்தோடு செய்ய முடியும். அப்ப வெளிப்பாடு என்றால் என்ன? இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே அங்கு பவுல் சொல்லுகிறார், எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ. இப்ப இது எதை குறிக்கிறது? வெளிப்பாட்டை குறித்து. ஏன் வெளிப்பாடுனா, அங்கு இருக்கிற அந்த மாய வித்தைக்காரனுடைய உள்ளே இருக்கிற, அவனுடைய ஜீவியத்தில் இருக்கிற, அவனுடைய இருதயத்தில் இருக்கிறத அப்படியே இந்த பவுல் அழகாக கண்ணாடியில் பார்த்த பொருளை போல சொல்லிக் கொண்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் வெளிப்பாடு. இது தீர்க்க தரிசனம் கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்பாடு என்பது என்ன? ஏற்கனவே மறைவிடத்தில் இருக்கிறதை, மறைந்திருக்கிறதை சொல்லுவதற்கு பேர் தான் வெளிப்பாடு. சரி, அந்த மறைவிடத்தில் இருந்தது, கபடு இருந்தது, பொல்லாப்பு இருந்தது, பிசாசு இருந்தது, நீதிக்கு பதில் அநீதி இருந்தது, பகை இருந்தது, செம்மையான வழிகளை புரட்டுவது இருந்தது. இத்தனையும் இருக்கிறது. இதை சவுல் என்கிற பவுல் கண்டுபிடித்து விட்டார். இதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? அந்த பவுலுக்குள் இருந்ததான அருமையான பரிசுத்த ஆவியான. இப்ப வெளிப்பாடு உள்ளே இருக்கிறதை, மறைந்திருக்கிறதை, சத்திரம் தவறான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறான். ஆனா வெளியில பார்த்தா அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறான், நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறான், அருமையான ஊழியக்காரர்களோடு இருக்கிறான், சத்திர தேவ பிள்ளைகளோடு இருக்கிறான். அவன் நடையும் உடையும் ஒழுக்கமான நேர்த்தியான நல்ல மனுஷனை போல, அதே போல ஒரு சக்தி வாய்ந்த மனுஷன். ஏன்னா மாய வித்தைக்காரன் அல்லவா, ஒரு சக்தி வாய்ந்தவனை போலவும் அவன் வெளிப்படுகிறான். அவ்வளவு பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அந்த மனுஷனுக்கு உள்ளே இருக்கிறதோ கோட்டான்களின் குடியிருப்பை போலவும், நரிகளின் இருப்பிடம் போலவும், சத்துருவின் பகிஸ்தலம் போலவும் காணப்படுது. இதை அழகாய் பவுல் கண்டுபிடித்து விட்டார். அந்த கண்டுபிடித்ததை சொல்லுவதற்கு பேர் தான் வெளிப்பாடு. சரி, நான் சொன்னேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கும் போது வெளிப்பாடும் வரும், தீர்க்க தரிசனம் வரும். வெளிப்பாடு என்பது வேறு, தீர்க்க தரிசனம் வேறு என்று சொன்னேன். இப்ப வெளிப்பாட்டை இந்த தேவ மனுஷன் சொல்லிவிட்டார் பவுல். அடுத்தது அந்த வசனம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். இதுக்கு பேர்தான் என்னன்னா தீர்க்க தரிசனம். ஏன்னா இந்த 11ஆம் வசனத்தில் உள்ளது எதுவுமே இதுக்கு முன்னாடி இந்த மாயவித்தைக்காரன் ஜீவியத்துல இல்லவே இல்லை. இல்லாதவைகளை இனி வரப்போகிறது என்று பவுல் அங்கு சொல்லுகிறார். சொன்னதை போலவே அந்த க்ஷணப்பொழுதே கிரியை நடக்கிறது. அப்போ வசனத்தை சொல்ல, வார்த்தையை சொல்ல, அது உடனே நடக்க ஆரம்பிக்கிறது என்றால் அதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். வெளிப்பாடு என்பது
ஒளித்திருக்கிறதையும் மறைந்திருக்கிறதையும் வெளியே தெரியாமல் மூடி இருக்கிறதையும் தைரியமாய் வெளியே சொல்லுவதற்கு பெயர் வெளிப்பாடு. இனிமேல் நடக்க போவதையும் தண்டிக்கப்பட போவதையும் அல்லது விடுவிக்கப்பட போவதையும் இனி சம்பவிக்க போகிறதையும் சொல்லுவதுதான் தீர்க்கதரிசனம். இது ரெண்டுக்கும் யார் தேவைன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்போ இந்த லூக்கா 12:12 படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் இந்த அப்போஸ்தலர் 13:4 படி நாம் பரிசுத்தாவினால் அனுப்பப்படும். பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்டால் இந்த வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் ஒரே காலத்துல தனித்தனியாய் செயல்படும். இங்க ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை நீங்க கவனிக்கணும். சோதரம், அந்த வெளிப்பாடும் தீர்க்க தரிசனமும் அங்கு மோதிக்கொள்ளவே இல்லை. அது தனியா ஒரு வசனத்துல அப்படியே சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. தீர்க்க தரிசனம் அப்புறம் ஒரு சப்ஜெக்டா ஒரு வசனத்துல வருது. ரெண்டு தனித்தனியா ரொம்ப கிளியரா இருக்குதுங்க. இதுக்கு இப்படிப்பட்ட ரொம்ப தெளிவான ஒரு ஊழியத்தை ஒரு தேவ மனுஷி செய்யணும்னா நீங்க நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களும் நல்ல திறமை வாய்ந்தவர்களும் நிறைய படித்தவர்களும் நல்ல பக்குவம் உள்ளவர்களாய் இருந்தால் மட்டும் போதவே போதாது. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த அனுபவம். அந்த பரிசுத்தாவின் நிறைந்த அனுபவம் இருந்துட்டாக்கா உங்களுக்கு வெளிப்பாடு வர வேண்டிய இடத்துல வெளிப்பாடு தானாகவே வரும். தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய இடத்துல தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் சொல்லவும் படும், மறுபக்கம் அது நிறைவேறவும் ஆரம்பிக்கும். எனக்கன்பானவர்களே, இதுதான் பரிசுத்த ஆவியும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களின் ஜீவியம். இப்போ இந்த தேவ சத்தத்தை கேட்கிற நீங்க இப்படிப்பட்ட தெளிவான நடத்துதல் உள்ளவர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஆவியினால் சரியாய் நடத்தப்படுகிற தேவ மனுஷனையும் மனுஷியையும் நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? ஏன் மற்றவர்களை நீங்கள் காண்பது வேறு. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்படி வெளிப்பாட்டினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் தெளிவாய் உங்களை நடத்தி இருக்கிறாரா? அப்படி ஒருவேளை நீங்க நடத்தப்பட்டது உண்மை என்று சொன்னா தேவ ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், நீங்கள் சவுல் கிடையவே கிடையாது, நீங்கள் பவுலாகவே இருக்கிறீர்கள். பழைய காலத்து சவுலாய் இருந்த உங்க ஜீவியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய காலத்தின் பவுலாக மாற்றி இருக்கிறார். உங்களை தேவன் பயன்படுத்துகிறார். உங்களோடு தேவன் இருக்கிறார். உங்களோடு இருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. உங்களோடு இருப்பதை அவர் சந்தோஷமாய் கருதுகிறார். அவர் போய் செய்ய வேண்டிய ஊழியத்தை உங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய கிரியைகளை உங்களை கொண்டு செய்ய போகிறார் என்று அர்த்தம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆனா இதை விட்டு பரிசுத்த ஆவி என்று சொன்னாலே நல்ல சத்தமா பாட்டு பாடுறது, நல்ல சத்தமா ட்ரம் அடிக்கிறது, நல்ல சத்தமா கீபோர்டு போடுறது, நல்ல சத்தமா கைத்தட்டுறது, நல்ல சத்தமா அந்நிய பாஷை பேசுறது, எல்லாம் சத்தமா பண்ணிட்டு ஒரே நேரத்துல கீபோர்டு சத்தம், ஒரே நேரத்துல ட்ரம் சத்தம், ஒரே நேரத்துல அந்நிய பாஷை சத்தம், ஒரே நேரத்துல பாட்டு சத்தம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஆகாகா அல்லேலுயா அப்படின்னு ஒரு கோரஸ பாடிட்டு இன்னைக்கு முடிக்கிறது தான் நிறைய பேருடைய பரிசுத்தாவின் அடையாளமா இருக்கு. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியினால் ஒரு ஆராதனை நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல இந்த காட்டுக்கத்தின் இறைச்சல் எல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க ட்ரம் அடிக்கிறது தப்பே கிடையாது. சகல விதமான இசைக்கருவிகளோடு கர்த்தரை துதியுங்கள் என்றுதான் பைபிள் சொல்லுது. செய்யுங்க. நல்ல கீபோர்டு, நல்ல சோத்திரம்,
பேட் யூஸ் பண்றது தப்பே கிடையாது. நீங்க என்னதான் பேடையும் கீபோர்டையும் அல்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணினாலும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் நீங்கள் செய்தால் அந்த பேடுடைய யோசத்துல டியூன் தனியா இருக்கும், கீபோர்டுடைய டியூன் தனியா இருக்கும், டங்ஸ் பேசுகிற அந்நிய வாசிகளுடைய வாய்ஸ் தனியா இருக்கும். நல்ல அனைட்டிங் என்று சொல்லக்கூடிய நிரம்பின அபிஷேகனுடைய தன்மை தனியா இருக்கும். அது ஒவ்வொன்றுமே அந்த இடத்துல புதிதாய் வந்தவர்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்லுகிற அழகான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:12 அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தார். ஒரு பெரிய பணக்காரனையா, மிகப்பெரிய கோடீஸ்வரனையா, அவன் அந்த காலத்துல அதிபதியா இருக்கிறான். அவன் எதை பார்த்து ஆச்சரியம் பாருங்க, கர்த்தருடைய உபதேசம், கர்த்தருடைய அதிசயம், இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். என்னப்பா இது, ஓ தனியா கேட்குது, வெளிப்பாடு தனியா வருது, தீர்க்க தரிசனம் தனியா வருது, அவன் இப்ப ஐயோ அப்படின்றான், இவன் கத்தாவா என்றான், என்ன ஆச்சரியமா இருக்குது. இதுதாங்க ஒரு ஆராதனையின் ஒழுங்கு. புதிதாய் உங்க சபைக்கு, உங்க ஆராதனைக்கு, உங்க கூட்டத்துக்கு யாராவது வந்தா அங்க இருக்கிற ஒழுங்குகளை பார்த்து முதலாவது அவர்கள் ஆச்சரியப்படணும். அந்த ஆச்சரியப்பட்டாதான் அந்த புதுசா வரவங்களுக்கு விசுவாசம். ஏன்னா அப்போஸ்தலர் 13:12 சொல்லுது, அவர்கள் குறித்து அவன் அதிசயப்பட்டு விசுவாசித்தான். வர்றவங்க அதிசயப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்க ஜீவியத்துல என்ன இருக்கு, அதுதான் இன்றைக்கு தேவை. இந்த கடந்து போகட்டும். இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்தால் ஒன்று அனுப்பப்படும், இரண்டாவது நாம் வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் தனித்தனியாய் விவரித்து காண்பித்து அதிபதிகளையும் ஏழைகளையும் கூட அதிசயப்பட வைப்போம். அதை காண்கிறவர்கள் விசுவாசிப்பார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் இரண்டாவது கருவி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தால், இந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இருந்தால், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நான் சொல்லவில்லை, என் ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் சொல்லுது. வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். இங்கு யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தின, இயேசுவுக்கு முன்பாய் ஊழியம் செய்ததான யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுது. அதிலே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன் என்று சொல்லிட்டு, அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவன் என்பதற்கு இந்த வேதம் அல்லது பரிசுத்த ஆவியானவர் அவனை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. அது என்ன சர்டிபிகேட்னா, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். இதுதாங்க ஒரு தேவ மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறதா இல்லையா என்பதற்கான உண்மையான அடையாளம். இன்னைக்கு தனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கின்றதை காட்டுறதுக்காக தலையில கைய வச்சு கீழே தள்ளுறது, பயங்கரமா சுத்தமா அந்நிய பாஷை பேசுறது, அரட்டுறது, மிரட்டுறது, இல்லாட்டி கீச்சு மூச்சு வித்தியாசமான செய்கைகளை காண்பித்து தனக்குள் அபிஷேகம் நிரம்பி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்தாவில் நிரம்பி இருக்கீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்திருக்கிறா, அந்த ஆவியானவர் உங்களோட இருக்கிற உண்மைன்னா நீங்கள் பெரிய மனுஷியா இருப்பீர்கள், பெரிய மனுஷனாயிருப்பீர்கள். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க என்பது இங்க முக்கியம் கிடையவே கிடையாது. உங்க அப்பா ஊழியம் செய்யலாம்,
உங்க அம்மா வீட்டு வேலையை பார்க்கலாம், இல்லாட்டி அவங்க ஊழியமே செய்யாதவங்களா இருக்கலாம். ஏன், நீங்க கூட கர்த்தருக்கு பெருசா ஊழியம்னா ஒண்ணு சாதிக்காதவங்களா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள் பரிசுத்த ஆவி இருந்தாலே அந்த ஆவியானவர் உங்களை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைக்கும். உங்களை பார்த்தாலே எல்லாருக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் வரும். உங்களுடைய சத்தத்தை கேட்கணும்னாலே அவங்களுக்கு ஒரு தயக்கம் வரும். கண்டிப்பா பேசுவேன், உடனே போன் பண்ணி பாஸ்டர், பிரதர், ஹாய், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப சர்வ சாதாரணமா எல்லா நேரத்திலும் 10 11 நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த மனிதர்களுக்குள்ளாக நீங்கள் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறீர்கள் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனுஷனுடைய ஜீவியோ இந்த லூக்கா 1:15 சொல்லுகிறபடி அவன் பெரியவனாயிருக்கும். இதுல இந்த யோவாசானகன் பெரிய பைபிள் சொல்லுது. இந்த யோவாசானகனை குறித்து எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? அம்மாவுக்கு முன்னாடி பெரியவனா இருந்தா பரவாயில்ல, அப்பாவுக்கும் இல்லாட்டி மரியாளுக்கும் அங்க இருக்கிற மற்றவர்களுக்கும் பெரியவனா இருந்தா பரவாயில்ல. இங்க வேதம் சொல்லுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருக்கும். ஆண்டவர் பார்வையிலேயே அவன் பெரியவனா இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, அவர் எப்படி பெரியவரோ கர்த்தர் இப்ப இவனும் அங்க பெரியவனாக இருக்கான். என்ன ஒரு அருமையான ஒரு மேன்மை பாருங்க, என்ன ஒரு அருமையான உயர்வு பாருங்க. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவன். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உயர்த்தப்பட்ட அனுபவம் இருக்குதா? இன்னைக்கு உயர்த்தப்படுதல் என்று சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் நல்லவே, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும், பெரிய ஹையர் போஸ்டிங் இருக்கணும், நல்ல சேலரி வாங்கணும், எல்லாருக்கும் முன்னாடி லக்ஸுரி லைஃப்ல இருக்கணும். கர்த்தர் நல்லவே. அவங்களுடைய போடுற மெட்டீரியல் பயன்படுத்துற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா ரொம்ப அருமையா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா பெரியவர்கள் என்று நினைக்கிறார்கள். இல்லை பெரியவர்களே, நீங்க பரிசுத்த ஆவியினால் பெரிய மனுஷி என்கிற பெயரை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினால் பெரிய மனுஷன் என்கிற பெயரை பெற வேண்டும். இந்த பெரியவர் என்ற பெயர் முதலாவது யாருக்கு வருகிறது? கர்த்தருக்கு தான். சங்கீதம் 48 சங்கீதம் 1 சங்கீதம் 48:1 சொல்லுது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர். இங்கே கர்த்தர் தான் பெரியவர், வேற யாரும் கிடையாது. ஆனா கர்த்தர் எப்படி பெரியவராய் இருக்கிறாரோ அதே போல அவருக்கு முன்பாக இந்த யோவாசானகன் பெரியவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவியானவரால் உயர்த்தப்படுகிறதும் கர்த்தரோடு இசைந்து அவருக்கு சமானமாய் உயர்த்தப்படுவதும் தாங்க பரிசுத்தாவியினால் கிடைக்கிற உயர்வு. 2 சென்ட் நிலம் வாங்கிட்டா நம்ம உயர்ந்துட்டோம் கிடையாது. 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டா உயர்ந்துட்டோம் என்பது கிடையாது. இதெல்லாம் உலகத்தின் மேன்மைகள், அடையாளங்கள். கர்த்தர் நல்லவன். ஆனால் பரிசுத்தாவியினால் ஒருவனுக்கு உயர்வு என்று சொன்னால் யாருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உயர்ந்த மனுஷனாயும் சரி, உயர்ந்த மனுஷியாகவும் சரி. கடந்த சமீப காலமா நிறைய மரணங்களை பார்த்து வருகிறோம். அருமையான சாம் ஜபத்துரை என்கிற அற்புதமான தெய்வ மனுஷன், ஜிபிஎஸ் ராபின்சன் அவருடைய துணைவியா, சுந்தரம், இன்னும் ஜான் சாலமோன், இப்படி நிறைய பிரபல்யமான ஊழியக்காரர்கள், சாம் சுந்தரம், ஏராளமானவர்கள் மரிக்கும் போது அவங்களுடைய அடக்க ஆராதனை 2 நாட்கள் 3 நாட்கள் நடக்கிறதையும், நிறைய பெரிய 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 ஸ்தாபன தலைவர்கள் போனதையும் லைவாக நானும் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தாங்க. இதுல 99% எல்லாமே ஆண்கள் தான். ஆனால் மனைவிமார்கள் மரிக்கவே இல்லையா? ஊழியக்காருடைய குடும்பத்து பெண்கள் மறிக்கலையான எல்லா இடத்திலும் மறிக்கதான் செஞ்சாங்க.
ஆனா அது வெளியே தெரியவே இல்லை. இப்போ இந்த வாரத்துல கோயம்புத்தூர்ல கடந்த வாரம் நாம் நம்முடைய கூட்டங்கள் அறிவித்ததை போல சத்தியநாதன் என்கிறதான ஒரு கடந்த கால கன்வென்ஷன் பிரசங்கிய, அந்த சத்தியநாதனுடைய மனைவி சந்திரா சத்தியநாதன் கடந்த 4 நாளுக்கு முன்னாடி மறிச்சிட்டான். அவங்களுடைய அடக்க ஆராதனையை நான் லைவாக பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். என்னன்னா, அவங்க ஒரு வயதான தாயார். அவங்க கணவர் இறந்து அவங்க 1995 அவங்க கணவர் இறந்துட்டார். அப்பயே அவர் இறக்க அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு காலங்கள் கடந்துதான் இப்போ இந்த அம்மா இறக்குறாங்க. ஆனா அந்த மரணத்துல பார்த்தேன், பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்கள், பெரிய பெரிய தேவ மனிதர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், ஏராளமான விசுவாசிகள், பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஜன கூட்டம் பயங்கரமாய் நடந்தது. அது ஒரு மரணம் போல அல்ல, ஏதோ பெரிய வீட்டாருடைய திருமணம் போல நடந்தது. அந்த அம்மாவை குறித்து அங்க சொன்ன சாட்சி, பேரன்களும் பேத்திகளும் மகன்களும் மகள்களும் அவங்க மேடையில சாட்சி சொல்லும் போது அந்த சாவு வீட்டுல அவங்க ட்ரெஸ்ஸ பார்த்தாலே செத்த வீட்டுக்கு வந்தது போலவே இல்லை. கல்யாண வீட்டுல இவங்கதான் பெண்ணு மாப்பிளைக்கு தாய் தகப்பு மாதிரி எல்லாரும் அப்படி இருந்தாங்க. அப்போ அந்த மரணமே அவ்வளவு பிரம்மாண்டமா மகிமையின் சாட்சி. அது ஏன் இதை சொல்றேன்னா, இதுதான் பரிசுத்தாவியினால் பெரியவர்கள் என்பதற்கு நற்சாட்சி. நீங்க பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று அவருக்காக அனுப்பப்பட வேண்டும், இரண்டாவது வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் உங்க வாழ்க்கையில செயல்பட வேண்டும், மூன்றாவது இந்த பரிசுத்தாவியினால் யோவான் ஸ்நானகனை போலவும் கர்த்தருக்குள் மரித்த ஊழியக்காரருடைய மனைவியை போலவும் உயர்த்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் மேன்மைங்க. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உயர்வை நாடுங்க, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உயர்வை தேடுங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், கர்த்தருக்கு முன்பாய் பெரியவனாய் இருப்பாள். இன்னைக்கு ஆராதனையாக இந்த கூட்டம் நடக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த தேவ வசனத்தை விசுவாசிக்கிறது உண்மைனா, இது உங்களுக்கு ஒரு தங்க எழுத்தினால் எழுதப்பட்ட வார்த்தையா எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கிட்டு இந்த லூக்கா 1:15 நல்ல மனப்பாடம் செஞ்சு அடிக்கடி இந்த வசனத்தை பைபிள்ல திறந்து இந்த வசனத்தின் மீது கைய வைங்க. ஆண்டவரே, யோவா ஸ்நானகன் உமக்கு முன்பாக பெரியவனாய் இருந்ததை போல உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னையும் பெரியவனாய் மாற்றட்டும், பெரியவனாய் மாற்றட்டும். கேட்டு பாருங்க. அப்போ தேவன் கண்டிப்பா அந்த பெரிய கிருபையை கொடுப்பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், யோவா ஸ்நானகன் உயர்த்தப்பட்டதில் எனக்கு எந்த விதத்திலும் ஆச்சரியம் கிடையாது. ஆனா யோவா ஸ்நானகன் பெரியவனாய் உயர்த்தப்பட்டதில் நான் ஆச்சரியப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருந்தான். ஆண்டவரே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெரியவனாய் மாற்றப்பட்டான் என்று சொன்னால், தனக்குள் இருந்த பரிசுத்த ஆவியினால் அவன் பெற்ற பாக்கி, அந்த அபிஷேகத்தை கர்த்தருக்கு பிரியமாய் பயன்படுத்தினது. இந்த அந்தஸ்து, இந்த ஸ்தானம் இருக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல நிறைய ஊழியக்காரர்கள் தங்க ஊழியத்தை இழந்து, தங்க சபையை இழந்து, தங்களுடைய ஐக்கியத்தை இழந்து மகாவாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே சூத்திரம் ஒரு ஊழியக்காரர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப நிறைய ஆலோசனைகளை கொடுத்து அவரை கடிந்து கொண்டு சொன்னேன், நீங்க அங்கேயும் இங்கேயும் அதையும் இதையும் செய்கிறவர்களாய் அல்ல, தேவனிடத்தில் முதலாவது அமர்ந்திருங்க, கர்த்தரோடு இருங்க,
என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அங்கு ஐக்கியமும் இல்லை, மக்களும் இல்லை, ஆராதனையும் இல்லை. ஆனா ஊழியக்காரர் அல்லது போதகர் என்கிற பெயர் மட்டும் இருக்கிறது. இன்றைக்கு கடைசி காலத்தில் அநேகர் தங்கள் பெரியவருடைய ஸ்தானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் என்கிற நல்ல மேன்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த நல்ல புத்திர பாக்கியத்தை, சுதந்திர பாக்கியத்தை, கனத்தின் பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிர்விசாரிகளாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மனசாட்சி உறுத்துகிறது. இந்த அளவுக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே, இந்த அளவுக்கு கீழே போய்விட்டேனே, இப்பொழுது நான் கைவிடப்பட்டவனை போல இருக்கிறேனே, இப்பொழுது நான் கைவிடப்பட்டவனை போல இருக்கிறேனே. இந்த அளவுக்கு நான் அடிமட்டத்துக்கும் தரைக்கு தரையாகவும் வருவேன் என்று நினைக்கவே இல்லையே. நான் விதைத்த பணங்கள் லட்சக்கணக்கான பணங்கள் வீணாக போய்விட்டதே. நான் செய்த ஊழியங்கள் ஒன்றும் எந்த பலனும் கொடுக்காமல் போய்விட்டதே. யார் யாரை உருவாக்கினோ ஒருவர் கூட எட்டி பார்ப்பது கிடையாது. அப்போ ஏதோ ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே என்று இருதயத்திலே குத்துண்டவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் குத்துண்டவர்களாய் இருப்பது தப்பே கிடையாது. என்றைக்கு உங்கள் இருதயம் குத்துண்டதாய் மாறுகிறதோ அப்பொழுதே நீங்கள் தேவனுக்குள்ளாய் அறிக்கை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் தரையோடு தரைமட்டமாய் கீழே வந்தது குறித்து அங்கலாய்க்க வேண்டாம். இனியும் கூட உங்களுக்கு வாழ்நாளை கொடுத்திருக்கிறார். இனியும் கூட சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். இனியும் கூட சில மனிதர்களை உங்களை சுற்றிலும் வைத்திருக்கிறார். மீண்டும் எழும்புங்கள், மீண்டும் கதறுங்கள், மீண்டும் உபவாசியுங்கள், மீண்டும் ஸ்தோத்திரியுங்கள். நீங்க இருக்கிற மறைவிடத்திலே, நீங்க இருக்கிற ஒளிப்பிடத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புவார் இயேசுவின் நாமத்தினாலே. மீண்டும் புதுப்பிக்கப்படுவீர்கள், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், மீண்டும் ஜனிப்பிக்கப்படுவீர்கள். அந்த மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறதும் ஜனிப்பிக்கப்படுகிறதுமான மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசன வார்த்தையாய் கொடுக்கிறேன், எடுத்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம். லூக்கா 15 கடைசி. அவன் காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஆம், உங்களிடத்திலிருந்து காணப்படாமல் போன அந்த வெளிப்பாடுகளும் காணப்படாமல் போன தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் திரும்ப வெளிப்படுத்த போகிறார், திரும்ப கொடுக்க விரும்புகிறார். மரித்தான், அவன் திரும்பவும் உயிர்த்தான். இன்றைக்கு செத்து போனதை போல, உயிரோடு செத்ததை போல இருக்கிற உங்க ஜீவியத்தை பார்த்து நீ விழுந்து போயிட்ட, அதால பாதாளத்துல தள்ளப்பட்டுட்ட, நீ துரோகி ஆயிட்ட, எனக்கு விரோதியாயிட்டுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை இன்னும் தள்ள விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அந்த இளைய குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இதோ என் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிற நாள் இதுதான். என் ஆண்டோடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம் இதுதான். என் தேவனுடைய அபிஷேகம் உங்களை காலோண்டி நிற்க பண்ணுகிற நேரம் இதுதான். இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் கர்த்தர் உங்களை பெரிய மனுஷனாக, பெரிய மனுஷியாக மாற்ற முடியும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு காரியத்தை வருத்தத்தோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு பிரபல்யமாய் இருக்கிறவர்களை புகழுகிறவர்களுடைய வாய்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா விழுந்து போனவர்களை பார்த்து கேவலமாகவோ அவர்களை துடைத்து போட்ட கல்லாகவும் கோல் நூட்டுகிறவர்களும் புரணி பேசுகிறவர்கள் அதிகம். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில தான் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியமானது உங்களை தூக்கி நிறுத்துகிற ஊழியமாய் வருகிறது, உங்களை உற்சாகப்படுத்துகிற ஊழியமாய் வருகிறது, உங்களை தாங்கி பிடிக்கிற ஊழியமாய் வருகிறது. உங்களிடத்தில் 1008 தவறுகள் இருந்தாலும் சரி,
18,000 போசத்துல பாவங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எழுந்து முன்னால் மாத்திரம் மாறுங்கள். நானும் கர்த்தருக்குள்ளாய் பெரியவனாய் மாற வேண்டும் என்று வாருங்கள். என் ஆண்டவர் உங்கள் கையை பிடிக்க ஆயத்தம். ஓ, மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் இயேசுவின் நாமத்தினாலே. ஒண்ணு தெரியுமாங்க, நீங்க அழகான ஒரு கார் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி ஒரு பைக், ஒரு சைக்கிள் வச்சிருக்கீங்க, நல்லாதான் வண்டி போயிட்டு இருக்குது. ஓ, அதுல ஒரு கல்லு குத்திருச்சு டயர்ல, இல்லாட்டி ஒரு முள்ளு குத்திருச்சு, காத்தெல்லாம் இறங்கிருச்சு. அந்த காத்து இறங்கிட்டதுனால அது 10 லட்சம் ரூபாய் காரோ 1 கோடி ரூபாய் காரோ, அது எத்தனை கோடியா இருந்தாலும் ஒரு காத்து இல்லாட்டி கார் போகாது. ஓ சுத்துற 2000 ரூபாய் சைக்கிளோ 10,000 ரூபாய் சைக்கிளோ ஒரு காத்து இல்லாட்டி போகாது. சரி, பஞ்சர் ஆயிடுச்சு, காத்து போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? ஓ, இந்த பஞ்சரான சைக்கிளே எனக்கு வேண்டாம், இந்த காத்து நிக்காத காரே எனக்கு வேண்டாம் சொல்லி தூக்கி எரிஞ்சிருவீங்களா? அங்கேயும் விட்டுட்டு போயிருவீங்களா? மாட்டீங்கல்ல. பட்ட பகல்ல உச்சி வெயில்ல யார் பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தரையோடு தரையோ ரோட்டுல படுத்து அங்க ஸ்டெப் பண்ணி மாட்டி ஓசத்துல ஜாக்கி போட்டு அந்த டயரை கலட்டி வேற டயரை மாத்தி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து மீண்டும் எல்லாருக்கும் முன்னாடி அதே ரோட்டுல உங்களால் ஓட்ட முடியுதுல்ல? ஓ சொத்துரும், அந்த சைக்கிளை உருட்டிக்கிட்டாவது போய் கடையில கொடுத்து வேற ஒரு பஞ்சரை ஒட்டி திரும்ப அந்த சைக்கிளை சந்தோஷமா போக முடியுது. ஒரு சைக்கிளுக்கும் ஒரு காருக்கும் உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஏனே ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது? உங்களை தள்ளி விடுவது தேவனுடைய சுத்தம் அல்ல, உங்களை அப்படி விட்டு விடுவது தேவ சுத்தம் அல்ல. கர்த்தர் நல்லவே, அவர் உங்களுக்கு காற்றடிக்க விரும்புகிறார், உங்களுக்கு நல்ல ஸ்டெப்னி போட விரும்புகிறார், உங்களை ஜாக்கி போட்டு உயர்த்த விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே துவண்டு போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, இவன் இப்படி பேசிட்டானே, ஐயோ அவள் இப்படி சொல்லிட்டாளே, இவங்களுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டேனே என்று சொல்லி நடந்து முடிந்ததை குறித்து புலம்பாதீர்கள். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உங்களை பெரியவராய் மாற்றுகிறவரையா. எல்லாவற்றை விட உங்களுக்குள் இறங்கின ஆவி பரிசுத்தாவி, அதுக்கு பேரே பரிசுத்தாவி. பரிசுத்தாவினா என்னையா அர்த்தம்? உங்கள்கிட்ட எதெல்லாம் பரிசுத்தம் பண்ணணுமோ அது பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். குடலை பரிசுத்தம் பண்ணணுமா, குடலை பரிசுத்தம் பண்ணும். வயிற்ற பரிசுத்தம் பண்ணணுமா, வயிற்ற பரிசுத்தம் பண்ணும். கண்ணை, மூக்க, வாய, தலை, மயிர, கால, பாதத்தை, ரத்த ஓட்டத்தை, சதைய, நரம்ப, எலும்ப, எந்த பகுதியை பரிசுத்தம் பண்ணணும் அதை பரிசுத்த ஆவிக்கு கொடுத்து பாருங்க. அவர் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார். நீங்கள் மீண்டும் பெரிய மனுஷனாய் மாறுவீர்கள், பெரிய மனுஷியாய் மாறுவீர்கள். உங்களை கீழே தள்ளி கைவிடுவது தேவ சுத்தம் இல்லைங்க. சிலுவையில தொங்குனவனுக்கே பரதீசியை கொடுக்கிறார்னா கர்த்தருடைய பேரை சொல்லி செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்ப என்னுடைய வாஞ்சை எஸ்எஸ்கே சாமுவேல் என்கிற இந்த சிறியவனாகி என்னுடைய உள்ளத்தின் விருப்பம் என்னன்னா, இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் பெரியவர்களாக வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு முன்பாக லூக்கா 1:15 படி கர்த்தருக்கு முன்பாய் பெரியவர்களா மாறணும். அதுக்காகத்தான் இவ்வளவு சத்தம், அதுக்காகத்தான் இவ்வளவு கண்ணீர், அதுக்காக இவ்வளவு பெரிய வேதனையின் சத்தியம். எனக்கன்பானவர்களே, அப்ப பரிசுத்த ஆவி என்பது நீங்களும் நானும் நினைக்கிற தவளை கத்துவதை போல ஏதோ கத்துவது பரிசுத்த ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவி என்பது நமக்குள் வந்துட்டா நாம் புறப்பட்டு போகிறவர்களாயிருக்கும். பரிசுத்த ஆவி நமக்குள் வந்துட்டாக்கா நாம் வெளிப்பாடும் தீர்க்க தரிசனங்களும் தனித்தனியாய் சொல்லி அதிபதிகளை ஆச்சரியப்பட வைப்போம். பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறது உண்மைன்னா நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் நம்மை நடத்துகிற கர்த்தருக்குள்ளாய் பெரியவர்களாய் இருப்போம். இது எல்லாம் பரிசுத்த ஆவியின் அடையாளங்கள். கடைசியாய் ஒன்றே ஒன்றை சொல்லிவிட்டு உங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள் நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பரிசுத்த ஆவியினால் நடக்கிற காரியம்
என்ன? ஓ, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். அப்போஸ்தலர் 7:55 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு அனுபவம் ஒரு தேவ மனுஷனுக்குள், ஒரு தேவ மனுஷிக்குள் இருந்தா 4வது அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் நல்ல மகிமைக்கு மேல் மகிமை அடைவார்கள். அவர்கள் கண்கள் நல்ல இயேசுவை காண்கிற கண்களாக மாறும். ஒரு பக்கம் மகிமை, மறுபக்கம் இயேசுவை காணுது. இப்போ இந்த ஸ்தேவான் என்கிற மனுஷன் அப்போஸ்தலர் 7:55 ஸ்தேவான் என்கிற மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனுஷனாயிருக்கு. இப்ப இந்த ஸ்தேவானுக்குள் பரிசுத்த ஆவி நிறைந்திருக்கிறது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவன் முடிவு வரைக்கும் கர்த்தருக்காக நிலைத்து நிற்பதை காண்பிக்கிறான். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அவன் முடிவு வரைக்கும் கர்த்தருக்குள்ளும் நிலைக்கிறான், தனக்கு கொடுத்த ஊழியத்திலும் நிலைத்திருக்கிறான். ஐயா, அதுதான் இங்கு கவனிக்க. கர்த்தருக்குள் இருப்பது மட்டும் கிடையாது, கிறிஸ்தவனாய் வயதானதர வரைக்கும் இருப்பது மட்டுமல்ல, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை இழந்துடக்கூடாது, கர்த்தர் கொடுத்த ஜனங்களை சத்தியத்தை இழந்துடக்கூடாது. இந்த ஸ்தேவான் எதையெல்லாம் இழக்கல, அவன் இழக்காதது எது? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 6:8 சொல்கிறது. கர்த்தர் நல்ல வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆம், இந்த ஸ்தேவான் எதையெல்லாம் இழக்கல அப்படின்னா 4 காரியத்தை தன் ஜீவியத்துல இழக்காதவனாய் இருந்தான். என்னென்ன? இந்த அப்போஸ்தலர் 6:8 சொல்கிறது. நம்பர் 1, விசுவாசத்தை அவன் இழக்கவில்லை. நம்பர் 2, வல்லமையை அவன் இழக்கவில்லை. நம்பர் 3, பெரிய அற்புதங்களை அவன் இழக்கவில்லை. நம்பர் 4, அடையாளங்களை அவன் இழக்கவில்லை. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த 4 இழக்கலன்னு சொல்றீங்களே, அப்ப அவன் ஏன் கல் எறிப்பட்டு செத்தான் அப்படின்னாக்கா, நீங்க நல்ல வேதத்தை தயவாய் சோதனையின் அடிப்படையில் அல்ல, திறந்த மனதோடு கவனிக்கிறோம். இப்போ இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவின் நிறைந்தவன் என்று சொல்லி 7:55 பார்க்கிறோம். அந்த பரிசுத்தாவின் நிறைந்தான் என்பது அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய ஊழியத்தை காத்துக்கொண்டான், தன் ஜீவியத்தை காத்துக்கொண்டான் என்பதை காண்பிக்கிறது என்று சொன்னேன். அப்ப அவன் எதையெல்லாம் காத்துக்கொண்டான்? 4 காரியத்தை. 1 விசுவாசம், 2வது வல்லமை, 3வது அற்புதங்கள், 4வது அடையாளம். இந்த 4 எப்படி காத்துக்கிட்டான்னா, இந்த முதலாவது விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஸ்தேவான் வாழ்க்கையில நடந்தது. நம்பர் 1. 2வது வல்லமை. அந்த தேவனுடைய வல்லமை ஸ்தேவான் வாழ்க்கையில இருந்ததுனால தான் அங்க இருக்கிற யூதர்களும் ரோமர்களும் அவனை முன்னாடி கல்ல தூக்கி எறிகிறாங்க, கல்லுனால அடிக்கிறாங்க. கல்ல எறிகிறாங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஜல்லிக்கல் போல, அன்னைக்கு கல்லெல்லாம் ஒவ்வொன்றும் பெரிய கல்லா இருக்கும். அவ்வளோ பெரிய கல்ல தூக்கி போட்டாலும் பைபிள் சொல்லுது அவன் முழங்காடு நின்றிருந்தாலாம். சுத்தி 50 பேர் 100 பேர் கல்லெறியும் போது எப்படியா ஒருத்தன் முட்டியில நிக்க முடியும்? முழங்கால் நின்று அந்த நேரத்தில் எப்படி கடவுள்கிட்ட பேச முடிஞ்சு? அதுதான் வல்லமை. அது மாம்சத்தின் வல்லமை அல்ல, அவனுடைய கடைசி காலத்தில் அவனுக்குள் விளங்கின தேவனுடைய வல்லமை. விசுவாசம் என்பது ஆத்துமாவுக்குரியது,
வல்லமை என்பது சரீரத்துக்குரியது. மூன்றாவது அற்புதம். என்ன அற்புதம் தெரியுமா? அந்த மரண நேரத்திலே அவன் தேவாதி தேவனாகிய இயேசுவை காண்கிறான். நாலாவது அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? இந்த ஸ்தேவான் சாகிற போது சவுல் என்கிறவன் பார்த்து கொண்டிருந்து, அந்த ஸ்தேவானுடைய மரணத்தை பார்த்துதான் சவுல் என்கிற பவுலுக்குள் மாற்றமே வந்தது. அதுவே பெரிய அடையாளம். அப்போ இந்த பரிசுத்தாவின் நிறைந்த ஸ்தேவான் வாழ்க்கையில அவன் விசுவாசத்தை இழக்கல, வல்லமையை இழக்கல, அற்புதத்தை இழக்கல, அடையாளத்தை இழக்கலையா. அவனுக்கு பின்னாலும் அவருடைய ஊழியம் லட்சமாய் தொடர்ந்தது. ஒரு பவுலை கர்த்தர் தொட்டார், 8 திக்கும் சபைகள் வளர்ந்தது. இதுதாங்கே பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவி என்று சொன்னால், ஒன்று ஆவியானவரால் அனுப்பப்பட வேண்டும். இரண்டாவது ஆவியானவரை கொண்டு வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் தனித்தனியாய் ஜனங்களுக்கு விவரிக்க தெரிய வேண்டும். மூன்றாவது இந்த பரிசுத்தாவியினால் நிறைந்தவர்களாய் சோத்திரம் அதிபதிகளையும் எல்லாரையும் பயமுறுத்துவது மாத்திரமல்ல, யோவா ஸ்நானகனை போல நாம் பெரியவர்களாய் மாறுவது. பணத்தை கொண்டு அல்ல, பரிசுத்தாவியினால் பெரியவர்களாய் மாறுவது. நான்காவதாக இந்த பரிசுத்தாவியினால் முடிவு வரைக்கும் ஊழியத்தில் நிலைத்திருந்து நமக்கு பின்பு அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்கிவிட்டு போவது. அதுதான் பரிசுத்தாவின் நிறைந்த ஊழியம். இந்த 4 அடையாளம் உங்களுக்குள் இருக்கிறதா, இருந்ததா என்று பாருங்க. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். முடியாது என்று சொல்லப்பட்ட மனிதர்களை கூட எழுந்து நிற்க பண்ணுகிற ஆவியானவை, எழுந்து நிற்க பண்ணுகிற கர்த்தரானவை இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார், என் மத்தியில் வந்திருக்கிறார், நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஆனபடி நான் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானுடைய நித்திய கருமை உங்களை நிரப்புவதாக, உங்களை பெரியவர்களாய் மாற்றுவதாக, முடிவு வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைப்பதாக. மகிமை அடைந்து அவன் இயேசுவை தரிசித்தான், மகிமை அடைந்து அவன் இயேசுவை தரிசித்தான் என்று நாம் லூக்கா ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோமே. அந்த மகிமையினால் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் நல்லவே. அந்த நல்ல இயேசுவை பார்க்கிற கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். பரிசுத்தாவியை குறித்து எத்தனையோ பரிணாம வளர்ச்சிக்கு ஏதுவான செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய மூளையும் நம்முடைய அறிவும் பல காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா இன்றைக்கோ அந்த பரிசுத்தாவி லூக்கா 12:12 வைத்து ஆண்டவர் 4 காரியத்தை ஒரு தேறின மனுஷனுக்கும் தேறின மனுஷிக்கும் இதெல்லாம் சரியானது என்கிற அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். தேவன் நம்மையும் அப்படி மாற்றும்படி ஒருவரும் வாய் மூடி மௌனமாய் அமைதியா இல்லாம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களை உயிர்ப்பிக்கிற நாள் இந்த நாள். நீங்க இன்னும் செத்து போகல, ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்குள்ள உயிர் இருக்கு, உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. நீங்க விடாய்த்து போயிருக்கலாம், ஆனால் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நீங்க தொய்ந்து போயிருக்கலாம், ஆனா தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அதாள பாதாளத்தில் விட்டு விடல. இன்னைக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை தூக்கி விட விரும்புகிறார். இன்னைக்கும் உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் அதை செய்ய போகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் செபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கிருபையுள்ள ஆராதனையை கர்த்தர் கொடுத்து அந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி
ஜனங்களை செய்ய வைப்பதற்கும் ஆராதனையை நடத்துவதற்கும் நீருடைய ஊழியக்காரரை எடுத்து கிருபையும் தயவுமாய் பயன்படுத்தினதற்காக நன்றி. அவருடைய வார்த்தைக்கும் சொல்லுக்கும் இணங்கி வந்து ஆராதனையின் பல பகுதிகளில் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றின எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய நல் ஒழுக்கம் நல்ல கீழ்ப்படுதலுக்காகவும் உமக்கு 1 கோடி நன்றி என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல அறிவிப்பு கொடுத்து அருமையான உடைய ஸ்தானாபதிக்காக நன்றி. அந்த அறிவிப்புகளையும் தேவன் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். முக்கியமாய் லூக்கா 12:12 குறித்து இந்த எளியவனும் சிறியவனும் ஆகிய அடியானை கொண்டு கர்த்தர் எழுப்பின நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாம்சமும் புயபலமும் மறைக்கப்பட்டு தேவ சத்தமும் தேவ சித்தமும் இன்றைக்கு துணித்ததற்காக நன்றி. ஆமாண்டவரே, இந்த தேவ பரிசுத்தாவின் வார்த்தையின்படி அன்று உங்களுடைய ஜனங்கள் கர்த்தருக்காக அனுப்பப்பட்டவர்களாய் மாறட்டும். உங்களுடைய ஜனங்கள் வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் தனித்தனியாய் பகுத்து காண்பிக்கிற கிருபை பெற்றவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, அதிபதிகளையும் கர்த்தருக்குள் நடத்த பலத்தாரும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக பெரியவர்களாய் மாறட்டும். சிறுமைப்பட்டது போதும், உடைந்து போனது போதும், விடாய்த்து போனது போதும், இருதயத்தில் புழுங்கி அழுதது போதும், இனி என்னால் முடியவே முடியாது என்று நினைத்தது போதும். ஆண்டவரே, இப்பொழுதே ஓ கர்த்தர் நல்லவே, நீ நினைத்தால் தகரமும் தங்கமாக மாறுமே, தகரமும் தங்கமாய் மாறுமே. தன்னைத்தானே தகரமாய் நினைக்கிறவர்களை இப்பொழுதே ஜொலிக்கிற தங்கங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அக்கினிக்கு தப்புகிறவைகளில் ஒன்று தகரம் அல்லவா? அந்த கோபாக்கினை என்கிற சத்துருவின் அக்கினிக்கு இவர்கள் தப்பி ஆண்டவரே உருவாக்கப்பட்ட தங்கங்களாய் மாறட்டும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீராக, புது அபிஷேகத்தை கொடுப்பீராக, புது வெளிப்பாடு கொடுப்பீராக, புது கிருபையை கொடுப்பீராக. கர்த்தரே நடத்தியதும் எல்லாவற்றை விட பரிசுத்தாவை பெற்றவர்கள் மரண பரியந்தம் விசுவாசத்தை விடாதிருக்க உதவி செய்யும். மரண பரியந்தம் வல்லமையை விடாதிருக்க உதவி செய்யும். மரண பரியந்தம் இவர்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கட்டும். மரண பரியந்தம் இவர்கள் மூலமாய் அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தாவே, இவர்கள் உம்முடைய புத்திரர்கள் என்றும் புத்திரிகள் என்பதையும் இந்த உலகம் அறியட்டும். பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களின் ஆராதனைகள், எல்லா கிறிஸ்தவ ஆராதனைகள், ஆலயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிரம்பி வழிவதாக உடைய ஜனங்கள். ஒரு ஆலயம், ஒரு ஊழியம் பூட்டப்படவும் தடைப்பட்டதுமா இருக்கவே கூடாது ஆண்டவரே. எல்லா ஆலயங்களும் ஊழியங்களிலும் ஆராதனையின் பெருந்தொனி எழும்புவதால் சோம்பேறிகளும் தற்பிரியர்களும் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படாதவர்களும் கூட தேவனுடைய ஆராதனையில் பங்கு பெற உதவி செய்யும். தேவனுடைய அபிஷேகத்திலே பங்கு பெற உதவி செய்யும். ஜனங்களை தேவன் தாமே தொடும் ஆசீர்வதியும். ஊழியக்காரர்கள் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆராதனை நாளிலே வியாதிப்பட்ட ஊழியக்காரர்கள், பலவீனப்பட்ட ஜனங்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த மூளை முடுக்குகள் இருந்தாலும் அவர்கள் தலை மீது இந்த பரிசுத்தாவை இறங்குவதாகும். அவர்கள் பலத்துக்கு மிஞ்சின ஒரு பலன் அவர்களை எழும்ப பண்ணுவதாக ஆண்டவரே கிருபையினால் பயன்படுத்தும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.